ಗೋಚಾರಕ್ಕೆ ದೇವಸ್ಥಾನ இவங்க நான் ரொம்ப வருஷமாக பார்க்குற மாவட்டத்தை நீ சுரு பண்ணதுலேருந்து ஆரம்ப நிலையிலேருந்து இந்த செகண்டு வரைக்கும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்டேட் என்ன இருக்குது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எஸ்ட்டு சோதனைகள் எஸ்ட்டு சாதனைகள் எஸ்ட்டு அத்தனையும் நான் தேசம் பூரா பார்க்குறேன். இந்த உணர்ந்து விடாமல் அந்த அம்மனுடைய ஓம் சக்தி அவதாரம் அதெல்லாம் பூமியில் இருக்கிற வரைக்கும் தெரியாது. உனக்கு இந்த மாதிரி பல ஆயிரம் தேவஸ்தானங்கள் உனக்கு விக்கிரகம் பண்ணி அங்கே தீபம் வைப்பாங்க. அதுவும் நடக்கும். பாருங்கள், இன்னும் பல விதமான இடத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க. நீ ஒரு விஜயகாந்துக்கு நீ பண்ண விளைவு இன்றைக்கி கோயம்பேட்டில் 24 மணி நேரம் அபிஷேகம், 24 மணி நேரம் அன்னதானம், 24 லட்சக்கணக்கான பக்தாதிகள் வர்றாங்க. அதுக்கு மூல காரணம் என்னன்னா இங்கே நீ பண்ண வல்லது தான். அதன் பிறகு தான் அவங்களுக்கு அதை குதிச்சுது. மீசராஜேந்திரனால நான் 40 வருஷம் தங்கள் திருமணம் காத்துலேருந்து. ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தேன். ஆனால் இன்சிடெண்ட்டு இனாகிரேஷன் அன்றைக்கி நான் பார்த்துட்டு பேசுவேன். இப்போ இந்த வள்ளல் இருக்கிற அன்னபூரணேஸ்வரனுடைய அவதார புருஷன் விஜயகாந்த், அதுக்கு நீ கை வச்சு இன்றைக்கி அது கோயம்பேட்டில் கட்சி ஆஃபீஸில் சொந்த இடத்துல பீச்சில் இருக்கிற அண்ணா கருணாநிதி ஜெயலலிதாலாம் இருக்கிற இடம் தெரியாமக்கிறாங்க. இவர் 24 மணி நேரமும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்க. அந்த மாதிரி காலங்கள் ஒன்றாவும் கையால் உருவாகி இது நடக்கும். பெரிய மாந்தீன் இது ஒன்று எந்த புயல் வந்தாலும் ஒன்று டச் பண்ணாது. புயலே வரட்டும், சுனாமி வரட்டும், கொரோனா வரட்டும், ஒன்று என்ன வேணாலும் வரட்டும், ஒன்று நெருங்க முடியாது. அவர் சொர்க்கத்தில் அந்த 10 அடி 20 அடி ஒன்று சுற்றி வைப்ரேஷன் பரட்டும். ஒரு பக்கம் அழுத்தணும் முடியாது, 10 பக்கம் தூக்கி நடக்கும்போது பார்த்து உன் கண்ணெதிர்த்து பார்க்கணும். ஆனந்தத்தில் அதுக்கு காலங்கள் கொஞ்சமாக ஒரு நாள் தவறாத நிஜமாக நடந்தது. நாங்கள் சன்னியாசிகள், சஞ்சார சன்னியாசி, தேசம் பூர்த்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நேபாள் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து சஞ்சாரம். இதுதான் ஃபஸ்ட் டைம். இது எவ்வளோ வருஷமாக வரணும்னு நினச்சி அந்த அம்மா தாய் மனசு வைக்காது இந்த பாரதத்தில் நீ கை வைக்கணும். அவள் ஒரு ரூபத்தில் வந்து வானம் கூப்பிட்டா மட்டும்தான் நைட்டு ஒரு ஆட்டோ வந்து போன் போட்டு நல்லதே நடக்கும். நீ ஒரு அவதாரம் இருக்கிற வரைக்கும் உன் அவதாரம் தெரியாது. நீ பூமியில் விட்டு சொர்க்காகும்போது கோடான கோடி மக்கள் தேசம் பூரா உனக்கு இது நடக்கும். ஆதிசங்கருக்கு அப்படி தான் ஆச்சு, ராமானுஜருக்கு அப்படி தான் ஆச்சு, சீரடி பாபாவுக்கு அப்படி தான் ஆச்சு. இருக்கிற வரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எண்ணெயே கொடுக்க மாட்டாங்க. சீரடி பாபாவுக்கு தீபத்துக்கு எண்ணெய் அவர் தண்ணி ஊற்றின பிற்பாடு தான் அவர் அவதாரம். அதனால் உனக்கு மதுரையில் இருக்கிற திருநங்கை அக்கா மட்டும் அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது நேரடியாக சாச்சா தாயே எந்த ரூபத்திலும் வந்து ஒன்று சோதனை நேரத்தில் தூக்கி நிறுத்துவோம். நாங்கள் நீ அது கலங்கவே வரும். அதை சொல்கிறதுக்கு ஆட்சியும் அந்த பீடத்துக்கு உனக்கு அதிகாரம். நீ காட்டாரம்மா தாய் பீடாதிபதி நாம பீடாதிபதி பீடத்தை நீ பீடாதிபதி பக்கத்தில் அந்த ஸ்டூல்